அனைவருக்கும் வணக்கம். சிறகு தமிழ் பள்ளியின் பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம இப்போ என்ன மாதிரி பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் அத பத்தின கதை தான் இது. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பொறுப்பு துறப்பு வாக்கியம் ஒண்ணு சொல்லணும். இந்த கதையில் இடம்பெறும் கதாபாத்திரங்களோ சம்பவங்களோ யாரையும் குறிப்பிடுவன அல்ல. இதனால் ஏற்படும் மன உளைச்சலுக்கு கம்பெனி பொறுப்பேற்காது. ரொம்ப சுலபமா பொறுப்பு துறப்புன்னு ஒண்ணு பண்ணிட்டோம். இப்போ இந்த கதையில ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் எப்படியாப்பட்ட ஊர் தெரியுமா? தப்பான பாட்டு போடுறீங்க, சீக்கிரம் சரியான பாட்டாடுங்க. இப்ப போடுங்கயா பாட்ட. ஆமாங்க, இது நிழல் பொங்கல் இல்ல, நம்ம எல்லார் கண்ணு முன்னாடியும் நடந்துகிட்டே இருக்கிற நிஜ பொங்கல். வாங்க கதைக்குள்ள போகலாம். அண்ணா ஒரு கதை சொல்லுங்க. கதையா? கதை கேளு கதை கேளு, இந்த ராஜா கதை கேளு. நீதி நேரி தவறாம வாழ்ந்து வந்தான் நீ பாரு. கோவலன்னு சிலம்பு விற்க ஒருத்த வந்தான் பாரு. கொல்ல அவனை திருட நினைச்சு போட்டு கொடுத்தான் கேளு. ராஜா அவனை கொல்ல சொல்லி ஆனா போட்டான் பாரு. கோவலன்னு துடி துடிச்சு இறந்து போனா கேளு. அண்ணன் இருங்க இருங்க, ராஜா நல்லவன் சொல்லி கதைய ஆரம்பிச்சீங்க. அவனால ஒருத்தனோட உயிரே போயிடுச்சு. அவன் எப்படி அந்த நல்லவனாவா? தம்பி, கோவலன் மனைவி கண்ணகி உண்மையை சொன்னான். ராஜாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே இடத்துல உயிரை விட்டுட்டாங்க. அப்போ அவன் நல்லவன் தானே. ஆனாலும் ஒரு உயிரே போயிடுச்சு. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களை யோசிச்சு பாரு. தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சா கூட யாராவது மனைவி கேட்பாங்களா? இந்த தப்பு திருத்திக்க முயற்சியாவது செய்வாங்களா? இதை பார்க்கும்போது அந்த ராஜா நல்லவன் தானே. ஆமா அண்ணன், சரிதான். எவ்வளவு உணர்ச்சியான பாட்டுனா. என்ன பாடுனாங்க? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்க. தம்பி, இன்னைக்கு தேதியில நம்ம கிட்ட வாழ்வும் இல்லை வளமும் இல்லை தமிழெல்லாம் சங்கு மட்டும்தான் இருக்கு. ஊதுகிட்ட போக வேண்டியதுதான். நம்ம எல்லாம் அவ்வளவுதான். பழைய படத்துல இருக்கிற பாட்டை வீரமா பாட மட்டும்தான் லாய்க்கு. இப்படி யோசிச்சு பாரு, யாரு என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு உடனே தண்டனை கிடைச்சா, அவங்க தண்டிக்கிறதுக்கு உடனே யாராவது வந்தா எப்படி அண்ணன்? இப்படிதான். விவசாயிகளோட வாழ்க்கைய பத்தி நிழல் பொங்கல்னு. அந்த நாடகத்துல கிராம மக்களோட வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா வளமா இருந்துச்சு தெரியுமா? இது பார்க்கும்போது இது மாதிரி வாழ்வும் வளமும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா மக்களோட வாழ்க்கை உண்மையிலேயே எப்படி இருக்கு தெரியுமா? அங்க பாரு.
நீ வேற எப்பவும் போல இருக்கிற குன்னைய வச்சு கஞ்சி செஞ்சு கொடு. இப்போ எவ்வளவு கடன் இருக்கு? அசல் வட்டி எல்லாம் சேர்த்து 40,000 ரூபாய் ஆச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரியவே இல்லை. அம்மா பரவாயில்லம்மா, கஞ்சியே போதும். குட்டி இங்க வாமா. அம்மாடி, நீ எல்லா கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிற பண்ணு. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதாம்மா. நல்லா படிக்கணும், படிச்சு பெரிய ஆளா வரணும். சரிப்பா, நல்லா படிப்பேன். வணக்கம். தலைப்புச் செய்திகள். இன்று உச்ச நடிகருக்கும் அவரின் படத்தில் நடித்த நடிகைக்கும் திருமணம் நடந்தது. இன்று நடந்த கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. தஞ்சை பகுதி விவசாயிகள் 250 பேர் பஞ்சம் காரணமாக போதிய விளைச்சல் இல்லாததால் தற்கொலை செய்து கொண்டனர். இத்தனை உயிர் போயிருக்கு, இந்த கடைசி விஷயமா சொல்றீங்க. பேப்பர் படிச்சியா? இந்த வருஷத்துல இருந்து பசங்க ஒரு புது பரீட்சை எழுதணும். அப்பதான் அவங்க நினைக்கிற படிப்பு படிக்க முடியும். அண்ணா என்ன சீக்கிரம் வாங்கின, குட்டி பரீட்சையில நல்லா பண்ணல, அதனால தப்பான முடிவு எடுத்து வச்சேன். என்னடா சொல்ற? அந்த பொண்ணு எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணு இந்த பரீட்சையை தடை பண்ணா கேஸ் எல்லாம் போட்டுச்சு. ஆனா எதுவும் சாதகமா அமையல. என்ன சொன்ன? கேஸ் போட்டுச்சாங்க? எப்படி? அவளுக்கு யாரு இதுக்கெல்லாம் உதவி பண்ணது? அவங்க கேஸ் போடுறதுக்கு பதிலா அவ படிப்புக்கு உதவி செஞ்சிருந்தா இன்னைக்கு உயிரோடையாவது இருந்திருப்பாளே. இது யாருடைய குற்றம்? நாடு முழுவதும் புதிதாக ஒரு தேர்வை அறிமுகப்படுத்திய அரசின் குற்றமா? அந்த தேர்வை எதிர்கொள்ளும் அளவிற்கு பாடம் சொல்லித் தராத பள்ளிகளின் குற்றமா? அந்த பெண்ணுக்கு உயிரின் மதிப்பை சொல்லிக் கொடுக்காத சுற்றத்தின் குற்றமா? இல்லை, அந்த பெண்ணை வைத்து அரசியல் செய்த அரசியல் தியாகிகளின் குற்றமா? இப்ப அடுத்த பிரச்சனையை பார்ப்போமா? சீக்கிரம் கிளம்பு, உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு நான் முக்கியமான மீட்டிங் போகணும். இருங்க, நம்ம பொண்ணை கீழ்விட்டு அக்கா கிட்ட விட்டுட்டு வர. பாப்பா, கீழ்விட்டு அத்தை கிட்ட சேட்டை பண்ணாம சமாட்டா இருக்கணும், நல்லா சாப்பிடணும். அம்மா சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவேன், சரியா? சரிம்மா. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. அக்கா, இந்த பாயில பாப்பாக்கு எல்லாம் வச்சிருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிப்பா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். உங்க தம்பி வந்திருக்காரா? நேத்து பார்த்தேன். ஆமா, 2 நாளைக்கு இருந்துட்டு போலான்னு வந்திருக்கான். ஓ சரி சரி, பாப்பா கூட ஒரு ஆள் விளையாட இருக்கா? ஆமா ஆமா, இதோ வந்துட்டான். போத வண்டியலே பண்பாடையும் போட்டு தாண்டி
வச்சுக்கிட்டு நிம்மதியா பொழுது ஓட்டிக்கிட்டு இருக்கான். மிருகங்கள் கூட தன் இனத்தை வேட்டையாடுறதில்ல. இவ்வளவு மாதிரி ஆளுங்க மிருகங்களை விட கேவலமானவங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம என்னமோ பெரிய தேச தலைவர் மாதிரி திமிரா பேட்டி கொடுக்கறான். இது யார் குற்றம்? தன் பிள்ளைகளை பத்திரமாக காக்காத பெற்றோர்கள் குற்றமா? சின்ன குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு தர முடியாத இந்த சமுதாயத்தின் குற்றமா? குற்றவாளி என தெரிந்த பின்னும் அவரது உயிரை பேணி வளர்க்கும் சட்டத்தின் குற்றமா? நம்ம வாழ்க்கையே நம்ம பிள்ளைங்க தான். அவங்களுக்கே இந்த நாட்டுல வாழ பாதுகாப்பு உரிமை இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்வே இல்லைன்னு தான் அர்த்தம். வாழ்வு மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி வளமும் இல்லை. முன்ன மாதிரி விவசாயம் விளைச்சல் எதுவும் இல்லை. நாட்டுல நல்லா இருக்கிற மண்ணையும் காத்தையும் பாழாக்குறாங்க. என்ன நடக்குது இங்க? தொழிற்சாலை பல வருஷமா இங்க இருக்கு. இங்கிருந்து விளைவர நச்சு காத்து அந்த ஊரையே பாதிக்கிறது. அதனால நிறைய உயிர் சேதம் கூட ஆகுது. அதான் அந்த தொழிற்சாலை மூடணும்னு மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல எத்தனை பெண்கள் படிக்கிற பிள்ளைங்க இன்னும் 10 பேருக்கு மேல எவ்வளவு கொடூரமா இறந்துருக்காங்க தெரியுமா? இதில் யார் குற்றவாளி? இந்த தொழிற்சாலையோட முதலாளியா? இந்த ஆலைக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கமா? விதிகளை சரியாக பாதுகாக்க ஊழியர்களா? பொதுஜனத்தை கொன்ற அதிகாரிகளா? உங்களை எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? அதான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ தமிழ் ஒரு பக்கம் மற்ற மொழியோட நம்ம தமிழை ஒப்பிட்டு மிக பழைய மொழின்னு நிரூபிக்க ஆதாரம் சேர்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் தமிழ் பள்ளிகள் நடத்திட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அறிவாளிங்க தன் பிள்ளைங்க தமிழ்ல பேசினா அவமானம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல யாருன்னா குற்றவாளி? ஒவ்வொரு தமிழனும் தான். அவன் வீட்டுக்குள்ள தமிழை கொலை பண்ணாம பேசி தன்னோட பிள்ளைங்களும் தாய்மொழிய பேச வைக்காத அத்தனை பேருமே குற்றவாளிங்க தான். அவங்கள என்ன செய்யலாம்?
தப்பு பண்ற ஒவ்வொரு தரையும் தண்டிக்க யாராவது கூடவே இருந்தால் நல்லதா இருக்கும். இருக்கு தம்பி, நம்ம தப்பு தான் பண்றோம்னா தப்பை வச்சிருக்கிற நம்ம மனசாட்சி நம்ம எல்லாரும் கூடவே தான் இருக்கு. ஆனா என்ன, இந்த மனசாட்சிக்கும் லஞ்சம் கொடுத்து பண்ணிய வச்சிருக்கோம். இந்த நாடு ஒரு காடு மாதிரி. அழகான இந்த மான் மயில் மட்டும் வாழ்றது, கூடவே சிங்கம் புலி நரி எல்லாமே வாழும். அதனால ரொம்ப கவனமா தான் இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு நல்ல வழியில நடக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன? வேலையை பாருடா. ஏன் திட்டுறீங்க? திட்டுலப்பா, அவங்கவுங்க அவங்களோட வேலையை சரியா செஞ்சாலே போதும். ஓட்டு போடுறவங்க, ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறவங்க, பிள்ளைகளை பெற்றவங்க, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரவங்க, வீட்டையும் நாட்டையும் வாழ்றவங்க, சட்ட விதிகளை அமைக்கிறவங்க, விதிகளை பாதுகாக்கிறவங்க, இப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சரியா செஞ்சாலே போதும். நம்ம வாழ்வும் வளமும் மொழியும் மங்காம இருக்கும். அது மட்டும் இல்ல, தப்பு செஞ்சாதான் குற்றவாளின்னு கிடையாது. கண்ணுக்கு எதிர ஒரு தப்பு நடக்கிறத பார்த்தும் அதை தட்டி கேட்காம இருக்கிறதும் மிகப்பெரிய குற்றம் தான். 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் அப்படிங்கிற பேச்சே எடுக்கக்கூடாது. குற்றவாளிகளுக்கு தண்டனை கடுமையாகணும். அப்போதான் எல்லாருக்கும் கொஞ்சமாவது பயம் இருக்கும். அடிப்படை தேவைகளுக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ படிப்புக்காகவோ இனி எந்த உயிரும் போகக்கூடாது. நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக காசு பணம் சொத்து இதெல்லாம் சேர்க்கறத விட ரொம்ப முக்கியம் ஒரு பாதுகாப்பான வளமான சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்கணும். அது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. ஆமாங்க, இந்த கடமையிலிருந்து நம்ம தவற முடியாது. இதுக்கு பொறுப்பு துறப்பு செய்யக்கூடாது. நம்முடைய மற்றும் நம் பிள்ளைகளுடைய உரிமையை பாதுகாப்பது நம்முடைய கடமை. இந்த நாடகத்தை நடத்த உதவிய அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நாம் இதுவரைக்கும் கேட்ட குரல்களுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பிள்ளைகள் தான்.